பார்க்கக்கூடிய விஷயம் இஸ்லாமிய அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. கணிப்பின் மூலியமாக கரெக்டா கணிச்சு நம்ம பார்க்க முடியுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். எனவே நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிக்குது, மக்ரிப்ல இருந்து ஆரம்பிக்குதுங்கிறதுக்கு அப்ப பெரிய பார்க்கிறோங்கிற ஒரு ஆதாரத்தை தவிர வேற எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த விஷயத்தையும் நீங்க மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கு பார்க்கிற பிற இன்னைய பிற இன்னைக்கு என்ன பிற பார்க்கிறீர்களோ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட ஒரு சஹாபாக்கள் சொல்றாங்க, சார் இது 3வது பிறையா 4வது பிறையா, எங்களுக்கு இடையில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, என்றைக்கு பார்க்கிறியோ அந்த நாள் பிறாது அப்படிங்கிறார். இன்னொன்னுங்க நண்பர் சொன்னார், பிறை எப்ப பார்க்கணும், மலர்பிறை எல்லாம் மக்ரிப் நேரத்துல பார்க்கணுங்க, தேய்பிறை எல்லாம் ஃபஜ்ருக்கு முன்னால பார்க்கணும், மலர்பிறை எல்லாம் மக்ரிப் நேரத்துல பார்க்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, வளர்பிறை எல்லாம் மக்ரிப் நேரத்துல பார்க்கணும். பௌர்ணமி வரையிலும் நீங்க வளர்பிறையா மக்ரிப் நேரத்துக்கு முன்னால பார்க்கலாம். ஆனா பௌர்ணமிக்கு பின்னால அந்த பௌர்ணமியே மக்ரிப்க்கு முன்னால ஏற்படாது, மக்ரிப் பின்னால தான் ஏற்படும். இது எது மாதிரி வரும்னா அந்த கடைசி பௌர்ணமிக்கு பின்னால வரக்கூடியது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆகி ஃபஜ்ர் வரையிலும் வரும். ஃபஜ்ர் வரையிலும் வரும். ஃபஜ்ர் வரையிலும் வர்றது தான் நீங்க என்ன செய்யலாம், பிறையினுடைய அமாவாசைக்கு முந்தைய நாள் காலையில ஃபஜ்ர் நேரத்தில் சூரத்து யாசீன்ல கொடுத்திருக்கக்கூடிய 36வது சூரா 40வது ஆயத்தில் உருஜூனுல் கதீர், காய்ந்து போன பட்டையை போன்ற நிலையில அந்த பிறை வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல, அதை நீங்க பார்க்கலாம். அந்த பிறையை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாசம் முடிஞ்சு போச்சு, மறுநாள் பிறை தெரியாது, அதற்கு அடுத்த நாள் முதல் நாள். இது எல்லாம் தெளிவா இருக்குங்க குர்ஆன்ல. இன்னும் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. சூரத்து யாசீன்ல இருக்கிற அந்த பிறையை பத்தி இவங்க என்ன தெரியுமா தஃப்சீர் எழுதி வச்சிருக்காங்க, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய இந்த ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய இந்த பிறையை பத்தி இவங்க என்ன தெரியுமா தஃப்சீர் எழுதியிருக்காங்க, மறுமையினுடைய காலத்துல அப்படி பிறை வருமா, மறுமையினுடைய காலத்துல. ஒவ்வொரு மாசத்துக்கு கணிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற கணக்கு இது ஒரு ஜூனில் கதீர். இது மாதிரி இந்த கேலண்டரை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியுங்க, யூ கியூன்னு போட்டிருக்காங்க. யூ கியூன்னு ஒரு ஜூனில் கதீர் 16/8/12 ஃபஜ்ர் நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ரமலானுடைய ஒரு ஜூனில் கதீமை நீங்க பார்க்கலாம். மறுநாள் பிறை இருக்காது. இங்க பாருங்க ஒரு ஜூனில் கதீம் எப்படி இருக்கு, நான் படமும் போட்டிருக்கு. மறுநாள் பிறை இருக்காது. அதற்கு அடுத்த நாள் அடுத்த மாதத்தினுடைய முதல் நாள். எனவே பிறை பார்க்கிறது எப்ப எப்படி பார்க்கணும், எந்த நேரத்தில் பார்க்கணும், எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம். ஆனா ஒன்று சொல்றேன், பிறையை பார்க்கும் பொழுது அதனுடைய எவ்வளவு மொத்தமா இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு பாருங்க, எத்தனை டிகிரி மேல இருக்குன்னு பாருங்க, கரெக்டா உங்களால கணிக்க முடியும். சாதாரண மனிதரும் கணிக்க முடியும். இதுக்கு மேல டெலஸ்கோப் சிஸ்டம் இருக்கு, அதனால காசு கொடுத்து வாங்கணும். இதே போதும், இதன் அடிப்படையிலே நீங்க பெற பார்க்க முடியும். இன்னும் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் ஒரு இடத்துல இந்த விஷயத்தை சொல்லும் போது மாற்று மத இந்து மத சகோதரர் ஒருத்தர் சொன்னாரு, இவ்வளவு தெளிவா சொல்றீங்களேங்க, நீங்க அஸ்ட்ரானமி படிச்சீங்களான்டாரு. நான் படிக்கல, தினசரி பிறைய பார்க்கிறேன். நான் படிக்கல, அஸ்ட்ரானமியினுடைய பேசிக் படிச்சிச்சு, அவ்வளவுதான். இப்படி செய்யணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. பிறை இப்படிதான் இருக்கும். முதல் பிறை கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும், 7ஆம் பிறை பாதியா தான் இருக்கும், 7ஆம் பிறை 8, அதோட கொஞ்சம் முத்தி எல்லாம் இருக்காது. பௌர்ணமி பிறை முழுசா தான் இருக்கும். இது முடிவான ஒண்ணு. இன்னொன்னு சொல்லிடுறேங்க, இந்த கணக்கு அல்லாஹ் சொல்றான் ஆதம் படைச்ச காலத்துல இருந்தே இருக்குங்கிறான் குர்ஆன்ல. சூரத்துல 9வது சூறாவுல 60வது ஆயத்தில் சொல்றான், மனிதனை படைக்கின்ற காலத்திற்கு முன்பு இருந்தே வருடத்துக்கு 12 மாதங்கள் என்பது இறைவனால் கணிக்கப்பட்டது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ், 12 மாதங்கள் என்று கணிக்கப்பட்டது. பிறையின் அடிப்படையிலே கணிக்கப்பட்டது. இன்னொன்னு பெரிய அதிசயம் தெரியுமா உங்களுக்கு, நீங்க 7 நாள்னு சொல்றீங்கல்ல, வாரத்துக்கு 7 நாள், அது எப்படி வந்தது? நல்லா கவனிச்சுக்கணும், எப்படி வந்துச்சு அப்படின்னா பிறையின் அடிப்படையில் தான் 7 நாள். முதல் நாள் பிறை, 2ஆம் நாள் பிறை, 3ஆம் நாள் பிறை, 4ஆம் நாள் பிறை, 5ஆம் நாள் பிறை, 6ஆம் நாள் பிறை, 7ஆம் நாள் பிறை, முதல் குவார்டர் அப்படிமாங்க.
முதல் காவாசின்னு அர்த்தம். குவார்டர் இருந்துச்சுன்னா நான் சொல்ற குவார்டர், நீங்க ஏதாச்சும் வேற குவார்டர் நினைக்காதீங்க. இப்ப என்னென்னமோ குவார்டர்லாம் நினைக்கிறீங்க, அதுக்கு பதிலாக டாஸ்மார்க் வந்து இருக்கிறதுனால அந்த குவார்டரை நான் சொல்லல. பிறையில வந்து முதல் குவார்டர் 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள் முதல் குவார்டர். அப்புறம் அடுத்து மிடில் குவார்டர், பௌர்ணமிக்கு முந்தின ஒரு மிடில் குவார்டர். அப்புறம் தேய்பிறையில முதல் குவார்டர். அப்புறம் அடுத்தது ஒரு குவார்டர். அப்படின்னா 4 குவார்டர் கொண்டது 28, பிறை இல்லாத நாள் 29, மறுநாள் முதல் நாள். இத அரபியில எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. தெளிவா சொல்றாங்க, எழுதி வச்சிருக்கிறான். ரசூல் தான் உபயோகிச்சு சொல்லு. நம்ம என்ன சொல்றோம்? சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இது என்னன்னா, யாரையாச்சும் பிடிக்கலன்னா சனியன்னு சொல்லுவோம். அது ஒரு கிழமையாவே வச்சிருக்கான், சனிக்கிழமைன்னு வச்சிருக்கான். செவ்வாய் கிரகம் பிடிச்சிக்கிருச்சிமா. அரபியில் அப்படி கிடையாதுங்க. பேர் என்ன தெரியுமா? முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், வெள்ளிக்கிழமை, 7ஆம் நாள். அரபியில் எப்படி சொன்னா, யௌமுல் அஹத், யௌமுல் இஸ்னைன், யௌமுல் சுலஸா, யௌமுல் அர்பியா, யௌமுல் ஹமீஸ், யௌமுல் ஜும்ஆ, யௌமுல் சப்த். பிறையின் அடிப்படையில் தான் வாரத்தை போட்டு வச்சிருக்காங்க. அப்ப பிறை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்று இன்னும் பிணைஞ்சு போயிருக்கு. இந்த பிறையை பார்க்கறதே இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கறது. அது யாராச்சும் பார்த்து சொன்னா ஏத்துக்கிறது. இது எனக்கு பைத்தியக்காரத்தனமா இல்லை. எனவே சகோதரர்களை நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிறை வந்து வளர் பிறைகளை மகரிப்புக்கு முன்னால பார்க்கணும், தேய் பிறைகளை மகரிப்பு பின்னால அல்லது ஃபஜ்ருக்கு முன்னால பார்க்கணும். கடைசி பிறைய உருஜூனல் கதீமை நீங்க பார்க்கணும், ரொம்ப முக்கியமாக்கி வச்சுக்கணும். ஒரு மாசத்தினுடைய கடைசி நாள், ரமலானா இருந்தாலும் சரி, அடுத்த மாசமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த மாசம் வந்து என்னைக்கு முடிய போகுதுன்னு தெரியலன்னா, ஃபஜ்ர் தொழுகை எந்திரிப்போம் இல்லையா? எந்திரிப்போம்ல. ஃபஜ்ர் தொழுகிறது உண்டா? நான் நினைக்கிறேன் ஃபஜ்ர் தொழுகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சுபஹ் சொல்லல, ஃபஜ்ர் தொழுகிறவங்க எந்திரிச்சிங்கன்னா அதை பார்க்கலாம். ஃபஜ்ர் நேரத்துல பார்க்கலாம். கடைசி நாள் பிற உருஜூனல் கதீம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட பிற நீங்க ஃபஜ்ருக்கு முன்னால பார்க்கலாம். அதை பார்த்துட்டீங்கன்னா அந்த மாசம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் பிற இல்ல, அதுக்கு அடுத்த நாள் முதல் நாள் வந்து அந்த அடிப்படை. அடுத்த நாள் முதல் நாள் இப்ப வந்து பெற முடிகிறது ராத்திரி முடிஞ்சிருச்சு. அதாவது வியாழக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு அல்லது ராத்திரி 1 மணிக்கு, நல்லா கவனிச்சுக்கங்க, ராத்திரி 1 மணிக்கு பௌர்ணமி வந்துருச்சு. அப்ப அடுத்த நாள் தானே பிறந்த நாள். இங்கிலீஷ் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு பின்னால அடுத்த நாளுமா, கரெக்டா? ஆனா இஸ்லாமிய அடிப்படையில் அப்படி கிடையாதுங்க. ஃபஜ்ருக்கு முன்னால் அது வந்துச்சுன்னா அடுத்த நாள். அதனால வியாழக்கிழமை இந்த வருஷம் வந்த பௌர்ணமி இருக்குது, அமாவாசை இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. 11:30 மணிக்கு, ராத்திரி 11:30 மணிக்கு அமாவாசை வந்துச்சு. வியாழக்கிழமை ராத்திரி 11:30 மணிக்கு அமாவாசை. அப்படின்னா மறுநாள் என்ன? வெள்ளிக்கிழமை முதல் நாள். இது எல்லாம் எப்படி எங்களால சொல்ல முடியுதுன்னா, எங்களுக்கு ஏதோ அறிவு பெரிய தனியா வகிலாம் வரல. அதை பத்தி நாங்க டெய்லி பெற பார்க்கிறோம். நீங்களும் பாருங்க, நீங்களும் இப்படி சொல்லலாம், மற்றவங்களுக்கு தெரிவிக்கலாம், உலமாக்களை அறிய வைக்கலாம், உங்களுடைய காரியவே வந்து புரிய வைக்கலாம், காசிகளை புரிய வைக்கலாம். அவங்கள திட்டலாம் வேணாம். அங்க நம்ம சகோதரர்கள், நம்முடைய ஜனாசாவுக்கு அவங்க வரணும். நேற்று அந்த நண்பர்கிட்ட சொன்னேன், பிரதர் என்னுடைய ஜனாசாவுக்கு நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொன்னாரு, இப்ப சத்தா நான் வருவேன். அவருக்கு எந்த அளவுக்கு ஆசை பத்தீங்களா, நான் உடனே சாகணும்னு ஆசை. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம நண்பர்கள் சகோதரர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கோம், ஐவேளை தொழுகிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅகல தபீஹத்தனா வஹுவ முஸ்லிமுன். நம்முடைய தொழுகை தொழுகக்கூடியவன், நாம் சொல்லுவது போன்று அறுத்து சாப்பிடக்கூடியவன், என்னுடைய கிபிலா வணங்கக்கூடியவன், அவன் முஸ்லீம். அவனை நீ முஸ்லீமா ஏத்துக்கணும். நான் எனவே எல்லாரும் முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் இன்னும் நான் சில சமயத்தில் சொல்லுவேன், இந்து சகோதரர்களை கூட நான் காஃபிர்னு சொல்ல மாட்டேன்.
கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களை கூட காபீர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. புரியுதா புரியலையா? அவங்க சாகிற வரையிலும் சான்ஸ் இருக்கு. சாகுற நேரத்தில் அவன் நல்ல தௌஹீத்வாதி ஆகி அல்லாஹ் மேல பயங்கரமான வந்துச்சு, உனக்கு முன்னால அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அதனால யாருமே காபீர் கிடையாது. எல்லாரும் நேர்வழிக்கு வருவார்கள் என்கின்ற ஒரு ஆவல், ஆசை. அந்த அடிப்படையில் மற்றவங்களுக்கு நம்ம விஷயத்தை சொல்லுவோம். வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா ஆளை விடுங்க. சந்தேகம் இருக்கா? அன்பு சகோதரர்களே, இந்த கூட்டத்தின் மூலமாக 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது. அந்த தீர்மானத்தை இப்போது வாசிக்கிறேன். அதற்கு முன்பாக வெள்ளிக்கிழமை எவ்வாறு உலகம் முழுக்க ஒரே நாளில் வருகிறதோ அதே போல்தான் முஸ்லிம்களுடைய முக்கியமான 2 பெருநாட்களான ரமலான் நோன்பு பெருநாளும் ஹஜ் பெருநாளும் ஒரே நேரத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளதா இல்லையா? அவ்வாறு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஏன் உலகம் முழுக்க ஒரே நாளில் ஒற்றுமையுடன் முஸ்லிம்கள் பெருநாட்கள் கொண்டாடவில்லை என்பதற்கான விளக்கத்தை புரொஃபசர் அவர்கள் மக்களிடையே விளக்க வேண்டும். முதலில் நான் இந்த தீர்மானத்தை வாசித்து விடுகிறேன். தீர்மானம் 1. தமிழக அரசினால் நியமிக்கப்படுகின்ற மாவட்ட டவுன் அரசு தலைமை காஜிகள் முஸ்லிம்களின் நோன்பு மற்றும் ரம்ஜான் பக்ரீத் பண்டிகை பெருநாட்களை தவறான சந்திர பிறை அறிவிப்புகள் மூலம் மக்களுக்கு தகவல் தெரிவித்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முற்றிலும் மாற்றமாய் செயல்பட்டு வருகின்றார்கள். மேற்கண்ட காஜிகளுக்கு ஜமாத்துல் உலமா சபையைச் சேர்ந்த மௌலவிகளும் ஆதாய நோக்கத்துடன் உடந்தையாக உள்ளனர். இதனால் முஸ்லிம்களிடையே ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் குழப்பமும் பதட்டமும் ஏற்பட்டு வருவதை தவிர்க்க முடியவில்லை. ஆகவே தமிழக அரசும் மத்திய அரசும் இனி வரும் காலங்களில் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களின் ரமலான் நோன்பு பெருநாள், நோன்பு ஆரம்ப நாள், முடிவு நாள், பெருநாளான பண்டிகை தினம் மற்றும் பக்ரீத் பண்டிகை என்னும் ஹஜ் பெருநாள் ஆகிய முக்கியமான இந்த 2 பெருநாட்களை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியும் மற்றும் இஸ்லாமிய மார்க்க சட்டப்படியும் எங்களது தமிழ்நாடு பிறை அறிவிப்பு கமிட்டி மற்றும் ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா ஆகிய அமைப்புகள் அறிவியல் ஆய்வு ரீதியில் துல்லியமாக கணக்கிட்டுள்ள இஸ்லாமிய மாதங்களின் பிறை நாட்கள் படி ரம்ஜான் பக்ரீத் ஆகிய பண்டிகை பெருநாட்களை அரசு விடுமுறை நாட்களாக அறிவித்து முஸ்லிம்களிடையே ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு நிரந்தர முடிவு காணுமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 2. எங்களது ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா அமைப்பு மூலம் வெளியிடப்பட்டுள்ள இஸ்லாமிய காலண்டர் முறையில் உள்ள நாட்களின்படியே முஸ்லிம்களின் பண்டிகை பெருநாட்களை அரசு காலண்டர்களும் வெளியிட்டு அதன்படியே விடுமுறை நாட்களை அறிவிக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த தஞ்சை நகரத்தில் இருக்கின்ற முஸ்லிம்கள் இந்த புரொஃபசர் கூறியபடி எங்களையே பிறை பார்க்க சொல்கிறார்கள். எங்களுக்கு அதற்கான அறிவும் ஆற்றலும் இல்லை. இந்த பொறுப்புகளை மௌலவிகளிடம் காஜியிடம் ஒப்படைத்தால் அவர்களும் எங்களை தவறான முறையில் வழிநடத்தி நேற்றைய தினம் ஒரு முக்கியமான வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளை எங்களை வைக்க விடாமல் தடுத்து எங்களை குற்றவாளியாக ஆகிவிட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் தீர்வாக இனி எந்தவாறு தவறுகள் ஏற்படாத வண்ணம் தான் நாங்கள் ஏற்கனவே இந்த ஹிஜ்ரி காலண்டரை படத்துடன் வெளியிட்டு இருக்கின்றோம். இந்த காலண்டரில் நேற்றைய தினம் எவ்வாறு பிறை வெளியிட்டிருக்கிறது, தேதி ரமலான் பிறை 1 என்று நாங்கள் உங்களுக்கு சுலபமாக இந்த காலண்டர் சிஸ்டத்தை அமைத்து இருக்கின்றோம். இதையாவது வாங்கி பார்த்து நீங்கள் இனிமேல் இதன் மூலம் உங்களுடைய இறைக்கடமைகளை இறை வழக்கங்களை செய்யுங்கள். தயவு செய்து இந்த மௌலவிகள் பேச்சை கொண்டு நீங்கள் வடையை கட்டிக்கிட்டு வராதுகள் என்று கேட்டுக்கொண்டுகிறோம். அடுத்ததாக புரொஃபசர் அவர்கள் விளக்கம் அளிப்பார். நாளை எப்படி ஆரம்பிக்குதுன்னு இன்டர்நேஷனல் டேட் லைன் ஒன்று இருக்கு, அகில உலக டேட் லைன் சொல்லி. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பசிபிக்கில் இருக்குது. அமெரிக்காவினுடைய எண்டில், ரஷ்யாவினுடைய ஆரம்பத்தில் இருக்குது. அங்கே டோங்கான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் முதல் நாள் ஆரம்பிக்குது, ஃபிஜி டோங்கான்னு சொல்லி. டோங்கா அந்த லைட்டினுடைய அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு, ஃபிஜிங்கிறது இந்த பக்கத்தில் இருக்கு.
இதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, இந்த குர்ஆனை கொடுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சூரத்து 17வது சூறாவுல சொல்றான், வெள்ளிக்கிழமைங்கிறது தான் ஒரு நாளுடைய கரெக்டான நாளை கணிப்பதற்குள்ள ஒரு நிலை. அந்த இன்டர்நேஷனல் டேட் லைன், சர்வதேச நாள் காட்டியினுடைய லைன் ஒன்று இருக்கு. அந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நாள் ஆரம்பிக்கும். உதாரணமா இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிச்சுன்னா அதே சூரியனுடைய லைட் தான் அடிக்கும் அந்த லைனுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு வியாழக்கிழமையினுடைய காலையா இருக்கும், இங்க வந்து வெள்ளிக்கிழமையினுடைய காலையா இருக்கும். பிஸிங்க கூட இடம் தான் முதல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. 2000 வருஷத்துல 2000 வருஷத்தினுடைய ஆரம்பத்தை பார்ப்பதற்காக வேண்டி எல்லாம் பிஸிக்கு போனாங்க. ஏன்னா அங்கதான் நாள் ஆரம்பம், எல்லாத்துக்கும் முந்தி அங்கதான் நாள் ஆரம்பிக்கும். இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன்ங்கிறது யாரு போட்டது அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. அது துல்கர்னைனுடைய காலத்திலேயே போடப்பட்டது என்பதற்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரே சூரியனுடைய லைட் அடிக்கும். டோங்காவில் இருக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை லுஹர் தொழுது கொண்டிருப்பார்கள். பிஸியில இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது கொண்டிருப்பார்கள். ஒரே சூரியனுடைய ஒளி அந்த லைனுக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை லுஹர் தொழுது கொண்டிருப்பார்கள். டோங்காவுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருச்சு. இது எங்களுடைய சொந்த கதை இல்லை. நீங்க கொஞ்சம் இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். இங்க உள்ளவங்க ஃபஜ்ர் லுஹர் தொழுவாங்க, இங்க உள்ளவங்க ஜும்மா தொழுவாங்க, இங்க இருக்கக்கூடியவங்க வியாழக்கிழமை லுஹர் தொழுவாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இங்க வெள்ளிக்கிழமை அப்படியே போய் கடைசியில் அவங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகும் போது இவர் சனிக்கிழமை லுஹர் தொழுவார். எனவே 24 மணி நேரத்தில் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வெள்ளிக்கிழமை கிடைக்குது. கிடைக்குதா கிடைக்கலையா? கிடைக்குதா கிடைக்கலையாங்க? எழுத்து கிடைக்குது. அப்ப பிறையும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உண்மையில நான் சொல்றேன், நம்ம 2.5 மணி நேரம் முன்னால சவுதிக்கு முன்னால நோன்பு வைப்போம், நோன்பு திறப்போம், அவங்க பின்னால வைப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போனீங்கன்னா இதே சமயத்தில் நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்க நம்மளை விட 3 மணி நேரம் முன்னால நோன்பு வைப்பாங்க. கரெக்டா வைப்பாங்க. பிசிக்கு போனீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. அவங்க கிட்டத்தட்ட 5-6 மணி நேரத்துக்கு முன்னாலே நோன்பு வச்சிருவாங்க. இன்னும் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நாள் ஆரம்பிச்சிருச்சு. எனவே உலகத்தை சுத்தி இருக்கிறத பாருங்க. உலகம் சமமா இல்ல, வரிசையா இல்ல. உலகத்துல இப்படி சுத்தி இருக்கிறத பாத்தீங்கன்னா நாள் ஆரம்பம் வந்து டோங்கா பிஸி இங்க கூடிய ஒரு இடத்துல இருக்கு. இது பெரிய விஷயம். இந்த டேட் லைன் கூட இவங்க போட்டதுன்னு சொல்லி யாரும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. சூரத்து 18வது சூறாவிலே துல்கர்னைனுடைய கதையில இது நல்ல தெள்ள தெளிவா அல்லாஹ் சொல்றான். அவர்கள் போனார்கள், அந்த இடத்துல 2 இடங்கள் மாறுவதை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி. எனவே துல்கர்னைனுடைய காலத்திலேயே இந்த நிலைமை இருந்திருக்குங்கிறது குர்ஆன் சொல்லுது. எனவே இன்டர்நேஷனல் டேட் லைன்ங்கிறது குர்ஆன் சொல்லக்கூடியது. நாளின் ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குதுங்கிறது டேட் லைன்ல ஆரம்பிக்குதுங்கிறது குர்ஆன் சொல்லக்கூடியது. எங்க சொந்த கருத்துலாம் இல்லை. ஆனா நீங்க இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா குர்ஆன் சொல்லக்கூடியதுன்னு அவங்க போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லையே. அந்த அடிப்படையில் எனவே ஒரு நாள்ங்கிறது வரும். நீங்க எல்லாம் கவலைலாம் பட வேணாம். சகோதரர்கள் சொன்னாங்க ஒரு நாள் கட்டாயம் வரும், எல்லாரும் ஒரே நாளையில பெருநாள் கொண்டாடுவோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு காலம் வருகின்ற பொழுது மனிதர்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழ் வருவார்கள். மாற்று மதத்தினர் அனைவருமே இதை பார்த்து விளங்கிக் கொள்ளுகின்ற அளவிற்கு உயர்வானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தில் உங்களே என்னை ஆக்கி வைக்கணும். ஆக்கி வைக்கக்கூடிய நிலையில நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த தமிழ்நாடு பிரேயரிப்பு கமிட்டி சார்பாக இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 12/8 சனிக்கிழமை 2012 சனிக்கிழமை அன்று நோன்பு பெருநாள் இதே தஞ்சை நகரத்தில் உருது பள்ளிக்கூட வளாகத்தில் பெருநாள் கொண்டாடப்படும். 29 நோன்புகள் இந்த ரமலான் மாதத்தினுடைய 29 நோன்புகள் முடிவுற்று வருகின்ற 12/8/2012 சனிக்கிழமை அன்று நோன்பு பெருநாள் தினம்